Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நம் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், தற்போது எத்தனை மாவட்டங்களுக்கான ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள். வணக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தக்கூடிய அதிமுக மாவட்ட வாரியாக பூத் கமிட்டி அமைத்து பட்டியலை சமர்ப்பிக்க திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். மே 15ஆம் தேதிக்குள் பூத் கமிட்டி பணிகள் நிறைவு பெற்று பட்டியல் சமர்ப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பல மாவட்டங்களில் இன்னும் பூத் கமிட்டி பணிகள் நிறைவடையாத நிலையில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களோ காலை மாலை என 2 கட்டமாக ஆலோசனை கூட்டத்தை தற்போது நடத்தி வருகிறார். சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இன்றும் நாளையும் என 2 தினங்களாக காலை மாலை என இரு வேளைகளில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த காலையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் சிவகங்கை, அரியலூர், திண்டுக்கல், பெரம்பலூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், திருவண்ணாமலை என 21 மாவட்டங்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தற்பொழுது பிற்பகலில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, புதுக்கோட்டை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் தற்போது ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். இதில் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முழுமையாக அதிமுக தயாராக வேண்டும் என்ற பல்வேறு அறிவுறுத்தல்களை தற்பொழுது அதிமுகவின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுக்கு வழங்கி வருகிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.